என்னப்பா பண்ற? ஏய் எங்கடா போயிட்டு வந்துற? அது ஒண்ணும் இல்ல டாடி, பக்கத்து வீட்டுல வடை பாயாசம் கொடுத்தாங்க, அடா போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஆமாண்டா, இன்னைக்கு என்ன விசேஷம்? வடை பாயாசம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க அப்பாக்கு திதி கொடுத்தாங்களா, அதனால வடை பாயாசம் கொடுத்தாங்க. ஓ அப்படியா, சரிப்பா சரிப்பா. இந்தா மம்மி. ஆமா மம்மி, நம்ம டாடிக்கு எப்போ திதி கொடுப்போம்? என்ன எழுவுஜி இது? அது மூஞ்சிய பாருங்க ஐயா, ஹோட்டல்ல வர சொல்ற சட்டி மாதிரியே இருக்கு. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. தகதகனிய முன்னால குதிச்சு ஓடி வந்து இந்த மாதிரி ஒன்னால பண்ண முடியுமாடா அப்படின்னு கேட்டான். மனுஷா இருந்தா சூடு சுரணை வெக்கம் மான எல்லாமே இருக்கணும்யா. என்னடா முறைகிற? உன்னால நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? என்னடா என்னை கேள்வி கேட்கிறியா? கேளுடா. வெளிநாட்டுக்காரனுக்கும் வடநாட்டுக்காரனுக்கும் நம்ம ஆளுங்களுக்கும் என்னடா வித்தியாசம்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச பப்ஸுக்கு 4 எண்டு, வடநாட்டுக்காரன் கண்டுபிடிச்ச சமோசாவுக்கு 3 எண்டு, நம்ம ஆளு கண்டுபிடிச்ச வடைக்கு நோ எண்டு. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஏய் என்னடா மண்டது, போய் முடிய வெட்டுறா. என் முன்னாடியே கெட்ட வார்த்தை பேசுற நீ. எஸ்கேப் ஆகிட வேண்டிதான். எஸ்கேப் ஆயிடுறா. A few moments later. இப்ப நான் குடுக்கறேன்டா உனக்கு தர்மடி. பட்டுக்குட்டியும் தான் பாடினா. எங்கடா இருக்கான் அவன்? You continue. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? ஐஸ்கிரீம் யார் எடுத்தது? முடியாது. நீ கல்லாட்ட அடைங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் சாப்பிட்டேன். எல்லா கொட்டி அழிங்க. நான் முதல்ல இருந்து சாப்பிடுறேன். நீதானா அது? டாடி, இந்த செஸ் யார் டாடி கண்டுபிடிச்சாங்க? தெரியலடா. செஸ்ல ராணிக்கு மட்டும் ஏன் ஃபுல் பவர் கொடுத்துக்கிறாங்க? எங்க போனா வெட்டுறாங்க, இங்க போனா வெட்டுறாங்க, எங்க சுத்தினாலும் வெட்டுறாங்க. ஏன் டாடி? ராணிக்கு ஃபுல் பவர் கொடுத்துருக்கானா? எவனோ பொண்டாட்டிக்கு பயந்தவன் தான் இந்த செஸ்ஸை கண்டுபிடிச்சிருப்பான்டா. சுபா, வீட்டுல புளி இல்லடா. இப்ப பாருடா, பருப்புல போறதுக்கு உப்பு கூட இல்லடா. ஓவரா கண்ண கட்டுது. நாளைக்கு வேற கேஸ் கூட காலியா போகுதுடா. எப்ப பாரு வீட்டுல உப்பு இல்ல, புளி இல்ல, கேஸ் இல்ல, அரிசி இல்ல, பருப்பு இல்ல, இதே சொல்லிருக்க. இருக்குன்னு சொல்லி பழகு. இல்லன்னா இல்லன்னு தானடா சொல்லுவாங்க. அது எப்படா இருக்குதுன்னு சொல்ல முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இருக்குதுன்னு சொல்லி பழகிக்கும், அவ்வளவுதான். சரிடா, உப்பு டப்பா காலியா இருக்கு, புளி டப்பா காலியா இருக்கு, சிலிண்டர் காலியா இருக்கு, இவ்வளவு ஏன் அரிசி டப்பாவும் காலியா இருக்கு. டேய் வாடா வீடியோ எடுக்கலாம். ஐயோ எப்பா பண்றது வீடியோ நான் வரலப்பா. ஏய் ஒரே ஒரு வீடியோடா, இன்னைக்கு விடவே இல்லடா. ஒரே ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் விட்டுலாம்டா. வாடா. ஆள விடு சாமி, நான் வரவே இல்ல. டேய் இப்ப வீடியோக்கு வரவே இல்லடா நீ. இந்தா உங்களுக்கு ஒரு gift வச்சுக்கிறேன் பாரு. கிஃப்டா? என்னடா கிஃப்ட்? நான் வீடியோவுக்கு வர மாட்டேன். புரியுதா? நான் வீடியோக்கு வர மாட்டேன். ஏய் லூசு பக்கீங்களே, இவ்வளவு நேரம் நீங்க 2 பேர் வீடியோ தானே எடுத்துக்கிறீங்க.
டாடி இங்க பாரு நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துக்கு பேட்ச் கொடுத்துக்கறாங்க. என்ன எழுவுச்சு இது? பேட்ச் கொடுக்குறாங்களா? ஆமா, நீ ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காருவியா இல்ல லாஸ்ட் பெஞ்சில் உட்காருவியா? ஃபர்ஸ்ட் பெஞ்சில் தான் உட்காருவேன். ஆமா, நீ எந்த பெஞ்சில் உட்காருவ? நானு லாஸ்ட் பெஞ்சில் உட்காருவேன்டா. ஆமா, நீ எத்தனை ரேங்க் எடுப்ப? டேய், நான் எல்லாம் கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ரா. 35 மார்க் எடுத்தாலும் எப்படிடா இருக்குன்னு பேப்பரை திருப்பி திருப்பி பார்த்து எங்களுக்கே ஆச்சரியமா இருக்குடா. நாங்கெல்லாம் 90 கிட்ஸ். சார் நல்ல நல்ல 90s கிட்ஸா? ஓகே ஓகே, நானும் 2K கிட்ஸ்.